வணக்கம். இந்த வீடியோவில் இவேட்டலரிக் சாஃப்ட்வேரோட கம்ப்ளீட் ட்ரைனிங் செஷன் அண்ட் அக்கௌண்டன்ட் ப்ரொஃபைல் செட்டப் உடைய வீடியோவை நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு இவேட்டலரிக் சாஃப்ட்வேர். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். டாப் ரைட் சைடில் அக்கௌண்டன்ட் செட்டிங்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு ஆப்ஷனில் அபவுட் ஃபார்மசி அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் நம்ம அப்டேட் பண்ணணும் வித் ஜிஎஸ்டி நம்பர் அண்ட் பேன் டீட்டெயில்ஸ். ஸோ இது ஜிஎஸ்டி நம்பர் என்ட்ரி பண்ண உடனே நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் ஃபெச் ஆகிடும். ஃபார்மசி நேம் அண்ட் ஃபார்மசிஸ்ட் நேம் ஆட் பண்ணிக்கலாம். இமெயில், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் லைன் 2. ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எதுக்காகனா, ஸோ இந்த ஒரு டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு சேல் பில் இன்வாய்ஸில் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ ஏரியா நேம், பின்கோடை என்ட்ரி பண்ணிட்டோம்னா சிட்டி அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபார்மசியோட லொக்கேஷனை கூட நம்ம லொக்கேட் ஆன் மேப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மேப்பை செலக்ட் பண்ணிக்கலாம், இந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அபவுட் ஃபார்மசி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷனில் நம்மளுக்கு லைசன்ஸ் 20, லைசன்ஸ் 21 வந்துட்டு ரீட்டைல் ஃபார்மசிக்கான ட்ரக் லைசன்ஸ் ஆயிருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம லைசன்ஸ் நம்பர் அண்ட் எக்ஸ்பைரி அலாங் வித் சாஃப்ட் காப்பி இமேஜஸ் ஆர் பிடிஎஃப் வந்துட்டு இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு லைசன்ஸ் நம்பர் அண்ட் எக்ஸ்பைரி இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு சேல்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ அதனால் ரீட்டைல் ஃபார்மசிக்கான ட்ரக் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே ஆட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் நம்பர் அண்ட் எக்ஸ்பைரி ஆட் பண்ணிட்டுரும். நெக்ஸ்ட் எஃப்எஸ்ஐ ஆப்ஷனல், இந்த ஒரு லைசன்ஸ் நம்மளுக்கு ஃபார்மசியில் இருந்தால் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைசன்ஸ் 20B, 21B, B2B பில்ஸ் அண்ட் ஹோல்சேல் பில்லுக்கான பில் போடுறதுக்கான ட்ரக் லைசன்ஸ் இருந்தால் ஸோ நம்ம அதை கூட அப்டேட் பண்ணி சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ண சேல்ஸ் ஒர்க் ஆகணும்னா இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் செக்யூரிட்டி ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா ஸோ ரிகவரி இமெயில் வந்துட்டு நம்ம இங்கே அப்டேட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணணும். ஸோ எதுக்காகனா பாஸ்வேர்ட் சேஞ்ச் ப்ராசஸ், எனி ரிகவரி இமெயில் ஆர் மொபைல் நம்பர் சேஞ்சஸ் டீட்டெயில், ஸோ ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் டிலீட் பண்ணுறதுக்காக ஸோ இந்த ஒரு மெயில் அட்ரஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு ரிகவரி டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எப்பயுமே ஓடிபி கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது ப்ரைவேட் அண்ட் பர்சனலாக இருக்கிற ஒரு மெயில் அட்ரஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும் ஆல்வேஸ். ஸோ சேஞ்ச் பண்ணும்போது கரண்ட் நம்பர் அண்ட் நியூ நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிளான் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா ஸோ இங்கே பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் அண்ட் இன்வாய்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவைலபிள் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிளான் அப்கிரேடேஷனுக்கு கூட நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆட் ஆன் பேக்கேஜை செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட், ஸோ நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாஃப் அண்ட் செஷன்ஸை செக் பண்ணுவோம். ஸ்டாஃப் அண்ட் செஷனில் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஆப்ஷனை செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் ஸ்டாஃபுக்கு வந்துட்டு நம்ம செப்ரேட்டான ஒரு லாகின் ஆக்சஸை கொடுப்போம். ஸோ அதில் சர்டன் லிமிடேஷன் இருக்கும். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணணுன்றதை ரைட் சைடில் நீட் மோர் லாகின்ஸ் மோர் இன்ஃபோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ப்ளஸ் நியூ மெம்பர் ஆப்ஷன் மேலே நம்ம கிளிக் பண்ணோன்னா ஸோ இங்கே நம்ம நியூ ஸ்டாஃப் மெம்பரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் மேண்டேட்ரியாக நேம் அண்ட் ஃபார்மசிஸ்டோட நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை வந்துட்டு நம்ம கொடுத்துடணும், என்ட்ரி பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறமா அசைன் ரோல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அசைன் ரோலில் வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற ரோல் அண்ட் நம்ம ஆட் பண்ண ரோலை வந்துட்டு இங்கே செலக்ட் பண்ணி ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, அண்ட் இன்கேஸ் கிரியேட் நியூ ரோல் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா நம்ம ஓன் கஸ்டமைஸ்ட் ரோல் ஒன்ஸ் அகைன் நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சேல் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ண உடனே ரைட் சைடில் பார்த்தா அலோடு பர்மிஷன்ஸ், ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம அலோவ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஒரு ரோலுக்கு ஸோ இந்த ரோலை வந்துட்டு இந்த ஒரு ஸ்டாஃபுக்கு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம செக் பண்ணோன்னா ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணுன்னா ஸோ அலோடு பர்மிஷன்ஸ் ஆப்ஷனில் வந்துட்டு நம்மளுக்கு எடிட் சிம்பிள் இருக்குது. பென்சில் சிம்பிள் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்துட்டு நம்ம ரோல்ஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸை மாடிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செட் டைமிங்ஸ் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஸோ இங்கே வந்துட்டு ஸோ ஷிஃப்ட் டைமிங்ஸ், எந்த ஷிஃப்ட்டில் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்ற ஒரு டைமிங்ஸ் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் செகண்ட் ஷிஃப்ட் அந்த மாதிரி டைமிங்ஸும் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆர்எல்ஸ் அலோ 24/7 நம்ம டிக் பண்ணிட்டோம்னா ஸோ அந்த ஒரு ஸ்டாஃபுக்கு வந்துட்டு ஸோ 24/7 வந்துட்டு லாகின் ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே,
ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓகே ஸோ ஆட் ஒன் மோர் டைம் ஸ்லாட் என்ற ஆப்ஷன் வந்துட்டு ரைட் சைடில் இருக்குது. ஸோ அதை கூட நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ஸ்டாஃப் வந்துட்டு எந்த டைமிங்ஸ்லேருந்து எந்த டைமிங்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணணுன்றது இங்கே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நம்ம இந்த ஒரு ஸ்டாஃபை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இந்த ரோல் அண்ட் இந்த ஸ்டாஃபோடைய லாகின் கிரியேட் ஆகிடும். ஓகே ஸோ அதுக்கப்புறமா அவங்க அந்த பர்டிகுலரான லாகின் டீட்டெயில்ஸில் த்ரூ லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வேணும்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு மெயில் அண்ட் செகண்ட் நேம் கூட நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இன்கேஸ் எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறோன்னா ஸோ அந்த ஒரு அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் அண்ட் எடிட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ரைட் சைடில் நம்ம செக் பண்ணோம்னா மார்க் ஆஸ் டீஆக்டிவேட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி டீஆக்டிவேஷன் கூட பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஒரு ஸ்டாஃபோடைய அக்கௌண்ட் அண்ட் ரோல் ஆக்சஸ் வந்துட்டு நம்ம இங்கே எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் இட் இஸ் சேம் நம்மளுக்கு கான்ஃபிகரேஷனில் என்ன இருக்கோ ஸோ அதுவே அவைலபிள் இருக்கும். அப்டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த சேஞ்சஸ் எஃபெக்டிவ்ல அப்டேட்டடாக இருக்கும். ஓகே ஸோ இன்கேஸ் நம்ம பின் பேஸ்டு சிஸ்டம் சிங்கிள் ஃபார்மசியில் வந்துட்டு சிங்கிள் சிஸ்டம் இருக்குது, பின் பேஸ்டு நம்ம பண்ணணும்னா ரைட் சைடில் லேர்ன் மோர் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே நம்ம எந்த ஒரு யூசருக்கு இந்த பின் பேஸ்ட் ஆக்டிவேஷன் பண்ணணுமோ ஸோ அந்த ஒரு யூசர் ஆர் ஸ்டாஃப் லாகின் டீட்டெயில்ஸ் மேலே வந்துட்டு நம்ம எடிட் பென்சில் சிம்பிளை கிரெடிட் பண்ணிவிட்டு நம்ம அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் அவங்க சேவ் பண்ணும்போது 4 டிஜிட் பின் கேட்கும். அதை என்ட்ரி பண்ணாங்கன்னா ஸோ அவங்களுக்கான நேமில் வந்துட்டு அந்த பில் சேவ் ஆகிடும். ஸோ அதுக்கு பென்சில் சிம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷோ பாஸ்கோட் ஆப்ஷன் இங்கே கிளிக் பண்ணோன்னா ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி ரிசீவ் ஆகிருக்கிற பாஸ்கோடை வந்துட்டு நம்ம இங்கே செக் பண்ணலாம். ரைட் சைடில் ரிசெட் கோட் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் உங்களுடைய நம்பருக்கு பாஸ்கோட் வந்துட்டு டெலிவர் ஆகிடும். ஓகே ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக கூட நம்ம சிங்கிள் டிவைஸில் யூஸ் பண்ணிக்கலாம். மேனேஜ் ஸ்டாஃப் ரூல்ஸ். ஸோ இது வந்துட்டு ரூல்ஸை வந்துட்டு நம்ம இங்கே க்ரியேட் பண்ணி மாடிஃபை பண்ணி எடிட் டிலீட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற ரூல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகுது. ஓகே இன்கேஸ் எடிட் பண்ணணும்னா பென்சில் சிம்பிள் ரைட் சைடில் அங்கே கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் டிலீட் ஆப்ஷன் கூட இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஸ்க்ரால் டவுன் பண்ணால் ஆப்ஷன்ஸ் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம், டிக் அன்டிக் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு நம்ம அப்டேட் பண்ணோம்னா ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ரோல் நேமில் அந்த ஒரு ரோல் அப்டேட் ஆகிடும். ஸோ ஆக்சஸ் வில் பி டினைட். நெக்ஸ்ட் கிரியேட் ரோல் ஆப்ஷன் ரைட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா ஸோ நியூலி நம்மளே ஒரு கஸ்டமைஸ்ட் ரோலை வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கணுன்றதை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக சில ஆப்ஷன் டிக் இருக்கும், அது வேண்டாம்னா நம்ம அன்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா ஸோ இந்த ஒரு ரோல் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடும். ஸோ ரோல் நேம் வந்துட்டு நம்மளுக்கு கஸ்டமைஸ்டு. ஸோ எந்த ரோல் நேம் வேணாலும் எடுத்துக்கலாம். சேல்ஸ் மேனேஜர் நம்ம இருக்கணும்னு நம்ம இப்போ ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிரியேட் கொடுத்தோம்னா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சேல்ஸ் மேனேஜர் ரோல் அப்டேட் ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு. ஓகே செஷன்ஸில் வந்துட்டு நம்ம செக் பண்ணோம்னா ஸோ இங்கே நம்ம எவ்வளோ தடவை லாகின் ஆகிருக்கோம் ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்கும். நெக்ஸ்ட் சர்வீசஸ் அண்ட் டூல்ஸ் செக் பண்ணலாம். சர்வீசஸ் அண்ட் டூல்ஸ் ஆப்ஷனை செக் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக செட் மின்மேக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனில் நம்ம ஷார்ட்டேஜ் ஆகிற ஐட்டம்ஸ் வந்துட்டு ஷார்ட் புக்காக ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம் மின்மேக்ஸ் செட் பண்ணுறது மூலமாக. ஸோ அதுக்கு நம்ம எவ்ரி டைம் பர்ச்சேஸ் பில் என்ட்ரி பண்ணும்போது சேவ் அண்ட் செட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு அங்கே மினிமம் குவான்டிட்டி மேக்ஸிமம் குவான்டிட்டி செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் அவைலபிள் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே ஸோ இதில் பேஸ்ட் ஆன் செல் அவரேஜ் ஸோ ஆஸ் மென்ஷன்ட் ஓகே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம மெயினாக கான்ஃபிகர் பண்ண வேண்டியது ஸோ 1% அப்படின்னு எங்கே இருக்கும் நம்ம 100% அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி கான்ஃபிகர் ஆகிருக்கு. ஸோ அது என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா நம்ம சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 வீக் ஆவரேஜ் செல்லை வந்துட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் டேஸ். ஸோ 60 or 90 days வந்துட்டு நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம செக் பண்ணோம்னா ப்ரிஃபர்டு மேக்ஸிமம் ஸ்டாக் பேஸ்ட் ஆன் வீக்ஸ் மேக்ஸிமம் வந்துட்டு 3 வீக்ஸுக்கு வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் இட் இஸ் மினிமம் ஸ்டாக் வந்துட்டு 1 வீக் ஆர் 2 வீக் வந்துட்டு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஓகே ஸோ இதில் வந்துட்டு மேஜராக இந்த 2 கான்ஃபிகரேஷன் பண்ணாலே போதும். நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் ஆகிற ஐட்டம் வந்துட்டு ஷார்ட் புக்குக்கு நம்மளுக்கு ஆட் ஆகும். ஓகே ஸோ
நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம செக் பண்ணோம்னா do you want to override current min max ஆன்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது எஸ்ன்ட்டு டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னா ஸோ நம்ம வந்துட்டு அப்டேட் ஆர் கேன்சல் பிஃபோர் 11 PM அந்த ஆக்ஷனை நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ 15 டேஸுக்கு ஒன்ஸ் நம்ம பல்க் அப்டேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு செட்டிங்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷனை வந்துட்டு இன்டிகிரேட் யுவர் ஜிமெயில். ஸோ ஜிமெயில் இன்டிகிரேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு சைன்இன் வித் கூகுள் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸோ நம்மளோட ஜிமெயில் வந்துட்டு இவேட்டல் சாஃப்ட்வேர் கூட இன்டிகிரேஷன் ஆகும். ஸோ இதனால் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்மளுக்கு CSV ஃபைல் மெயிலில் அனுப்புறத இங்கே ஃபெச் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஃபீச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜிமெயில் இன்டிகிரேஷன். அதுக்கு சைன்இன் வித் கூகுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அக்கௌண்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த அக்கௌண்ட்டில் CSV ஃபைல் ரிசீவ் ஆகுதோ. நெக்ஸ்ட் கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் ஆல் ஆப்ஷன் டிக் பண்ணணும். ஸோ ஆக்சஸ் கொடுத்துட்டு கண்டினியூ நம்ம கிளிக் பண்ணோன்னா ஸோ ஜிமெயில் இன்டெகிரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் டிலீட் எக்ஸ்பைரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பல்காக வந்துட்டு எக்ஸ்பைர்டு ப்ராடக்ட்டை டிலீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தேர்ட் ஆப்ஷனில். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷனில் மேனேஜ் ஆன்லைன் ஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு ஸோ பேசிக்லி ஸ்டோரோட ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணுறதாகட்டும் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நம்ம இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஃபோட்டோஸ் பார்த்துக்கலாம். இதில் ஃபார்மசி லோகோ, ஃபார்மசிஸ்ட் இமேஜ் அண்ட் ஸ்டோர் ஃபோட்டோஸை இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் ஆப்ஷனை இங்கே செட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டோருடைய ஒர்க்கிங் டைமிங்ஸ் இங்கே அப்டேட் பண்ணணும். கான்டாக்டில் வந்துட்டு வாட்ஸ்அப் அண்ட் செகண்டரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே அப்டேட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் ஆப்ஷனில் நம்ம செக் பண்ணால் ஆன்லைன் ஆர்டருடைய கான்ஃபிகரேஷன் அவைலபிள் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா இவேட்டல் பேஷண்ட் ஆப் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு இங்கே அந்த பேக்எண்டில் அவைலபிள் இருக்கும். ஸ்டோர் பிக்கப் ஆர்டர்ஸ், ஹோம் டெலிவரி சார்ஜஸ், மினிமம் ஆர்டர் வேல்யூ இது எல்லாமே இங்கே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ்டு ஆர் பர் கிலோமீட்டர் அந்த மாதிரி 2 ஆப்ஷன் கூட இருக்குது. அண்ட் ஃபிசிக்கலி இப்போ ஸ்டோர் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ ரீசனை வந்துட்டு நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அன்அவாய்டபிள் ரீசன், ஸோ எந்த ரீசன் இருக்கோ அது செலக்ட் பண்ணி நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா ஸோ இந்த கம்ப்ளீட் கான்ஃபிகரேஷன் பண்ணோன்னா இவேட்டல் பேஷண்ட் ஆப்பில் கஸ்டமருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பார் சர்ச் ஆப்ஷனில் செக் பண்ணால் ஷோ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். ஸோ டிஸ்கவுண்டடான ப்ரைஸ் வந்துட்டு கஸ்டமர் விசிபிள் வேணும்னா அதை இதை எனேபிள் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் அக்செப்ட் இன் ஸ்டாக் ஐட்டம். ஸோ கஸ்டமர் கேன் ஆர்டர் ஓன்லி ஸ்டாக்கில் இருக்கிற ஐட்டம் மட்டும் அவங்க ஆர்டர் பண்ணுற மாதிரி நம்ம இதை வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்லி ஷோ இன்வென்ட்ரி ஐட்டம். ஸோ நம்ம இன்வென்ட்ரியில் என்ன இருக்கோ அது மட்டும் ஷோ ஆகுற மாதிரி கூட நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கூட இருக்குது. சஜெஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ கஸ்டமருக்கு வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ்ஸ் ப்ராடக்ட்டை ஷோ பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கான ஆப்ஷனை இங்கே நம்ம எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் அதுக்கப்புறம் சேவ் கிளிக் பண்ணிக்கலாம். டிஸ்க்ளைமர் ஆப்ஷனை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணால் ஸோ த ஷாப் இஸ் க்ளோஸ்டு டுடே. ஸோ இந்த மாதிரியான டிஸ்க்ளைமர் நம்ம கொடுத்தா அவங்களுக்கு இவேட்டல் பேஷண்ட் ஆப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ சேவ் பட்டன் கிளிக் பண்ணுறது மூலமாக கான்ஃபிகரேஷன் ஆகும். டாப் ரைட் சைடில் நம்ம செக் பண்ணோன்னா ஃப்ரீயாக வந்துட்டு டொமைன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க இவேட்டல் RX கேப்சூல் யூசர்ஸுக்கு. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணால் நம்ம ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி ஸோ நம்ம கஸ்டமைஸ்டு லிங்க்கை ஜென்ரேட் பண்ணிக்கலாம் .ivetel.inல. ஓகே, ஸோ அந்த ஒரு லிங்க் எப்படி ஒர்க் ஆகும்னா ஸோ ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணோன்னா ஸோ அந்த வெப் லிங்க் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபார்மசியோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஃபார்மசியோட நேம் அண்ட் ரேட்டிங்ஸ் அண்ட் ஸ்டோர் ஃபோட்டோஸ் நம்ம போட்டிருந்தா ஸோ இங்கே வந்துட்டு ஷோ ஆகும். அண்ட் லொக்கேஷன் அப்டேட் பண்ணியிருந்தால் லொக்கேஷன் ஷோ ஆகும். பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஃபிஃப்த் ஆப்ஷன் ஸ்டாக் ரீகான்சிலேஷன் ஆடிட். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணோன்னா நம்ம வந்துட்டு டே டு டே ஃபார்மசிஸ்ட் ஆர் எம்ப்ளாயிஸ் வந்துட்டு ஸ்டாஃப் லாகின் பண்ணும்போது ஸோ அவங்க வந்துட்டு சில ஐட்டம் வந்துட்டு ஷோ ஆகும் நம்மளுக்கு லாகின் பேஜில். அதை வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்டாக்கோட வெரிஃபை பண்ணி அதை அப்டேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணணும்னா ஸோ இங்கே நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸ்டாக் ஆடிட்ன்றது வந்துட்டு ஸோ இயர்லி ஒன்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஹெவி லோடாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே டர்ன் ஆன் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு இதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸ்டாக் ரெகான்சிலேஷன் இப்போது ஆன் ஆகிடுச்சு. டெய்லி ஐட்டம்ஸ் கவுண்ட், இட் மீன்ஸ் மினிமம் 10 மேக்ஸிமம் 20 வரைக்கும் நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எவ்வளோ இங்கே குவான்டிட்டி எவ்வளோ நம்பர் நம்ம இங்கே செட் பண்ணுறோமோ ஸோ அவ்வளோ ஐட்டம் வந்துட்டு நம்மளுக்கு லாகின் பேஜில் வந்துட்டு எவ்ரி டைம் ஸ்டாஃப் லாகின் பண்ணும்போது ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம 17 செட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த அவ்வளோ ஐட்டமையும் வந்துட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு
ஃபார்மசிஸ்ட் ஆர் ஸ்டாஃப் வந்துட்டு அதை அப்டேட் பண்ணாதான் நம்மளுக்கு அவங்களுக்கு ஃபர்தராக சாஃப்ட்வேர் உள்ள லாகின் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட் ஓனர் லாகின்ல கிடைக்கும். ஸோ அதை நம்ம அப்புறமா செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எதுக்காகனா, ஸோ இயர்லி ஒன்ஸ் நம்ம ஸ்டாக் ஆடிட் பண்ணுறதை விட ஆன் டெய்லி பேசிஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒர்க் லோட் ரொம்ப டிக்ரீஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை இயர்லி ஒன்ஸ் அவாய்ட் பண்ணுறதை விட ஸோ டே டு டே இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு எனேபிள் கொடுத்துருந்தா இங்கே எனேபிள் கொடுத்துக்கலாம் அண்ட் சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் ட்ராக் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோன்னா ஸோ இதில் வந்துட்டு ரிப்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே நம்ம கிளிக் பண்ணிட்டு தான் ஸோ கம்ப்ளீட்டான அந்த ரிப்போர்ட்டை செக் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு ஓனர் லாகின்ல அவைலபிள் இருக்கும். ஸோ ஃபார் கேப்சூல் யூசர்ஸ். ஸோ இது வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா இந்த பல்ப் சிம்பிளை கிளிக் பண்ணி லேர்ன் மோர் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணோம். இங்கே நம்மளுக்கு மோர் வீடியோஸ் அவைலபிள் இருக்குது இந்த ஒரு ஃபீச்சர் பேஸ் மேலே. ஓகே, ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆப்ஷன் லாயல்ட்டி ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்துட்டு பேசிக்லி ஆட் ஆன் பேக்கேஜாக இருக்கும் இவைட்டல் ஆர்எக்ஸில். ஓகே, ஸோ லாயல்ட்டி ப்ரோக்ராம் 6th ஆப்ஷனை நம்ம இப்போ செக் பண்ணோம். ஓகே, ஸோ லாயல்ட்டி ப்ரோக்ராம் எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோன்னா லாயல் கஸ்டமருக்கு வந்துட்டு லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் கேட்டகரிஸ் வந்துட்டு இதை நம்ம கான்ஃபிகர் பண்ணோன்னா அவங்க பண்ணுற ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் மீன்ஸ் அந்த சேல்ஸ் ஆகிற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே பேஸ் மேலே கேட்டகரி பேஸ் மேலே நம்ம பர்சன்டேஜ் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலயமா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை அவங்க ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ இது கஸ்டமர் ரிட்டென்ஷன் பிளானுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் லிங்க்டு அக்கௌண்ட். ஸோ இதை கிளிக் பண்ணால் நம்ம பிரான்ச்சஸ் ஏதாவது ரன் பண்ணிட்டு இருந்தால் ஸோ அது கூட இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். இது ஓன்லி ஃபார் செயின் யூசர்ஸ், செயின் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிப்போர்ட் இஷ்யூ ஐட்டம்ஸ். ஸோ இது கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஸோ நம்ம ரிப்போர்ட் பண்ணிடுற ஐட்டம் ரிலேட்டட் சேஞ்சஸ், ட்ரக் ரிலேட்டட் சேஞ்சஸ் வந்துட்டு இங்கே கிடைக்கும். மேனேஜ் ஐட்டம் கேட்டகரி. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனில் நம்மளுக்கு நம்ம கிளிக் பண்ணோன்னா டிஃபால்ட்டாக 7 கேட்டகரிஸ் இருக்கும் இவைட்டல் ஆர்எக்ஸில். ஸோ அது தவிர்த்து நம்ம இன்னொரு கேட்டகரி நியூலி ஆட் பண்ணணும்னா ஸோ நியூ கேட்டகரின்ற ஆப்ஷன் டாப்பில் இருக்குது, டாப் ரைட்டில். இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கேட்டகரி நேம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் B2C சேலுக்கு மினிமம் மார்ஜின் எவ்வளோ செட் பண்ணணும் அண்ட் B2B சேலுக்கு மினிமம் மார்ஜின் எவ்வளோ செட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே இங்கே செட் பண்ணிக்கலாம். அண்ட் லாயல்ட்டி பாயிண்ட்ஸுக்கு மினிமம் மார்ஜின். ஸோ இதெல்லாமே செட் பண்ணி நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு ஐட்டம் கேட்டகரிஸ் ப்ரொஃபைலில் கிடைக்கும். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு லேர்ன் மோர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் மேனேஜ் ஸ்டோர் கிரெடிட் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா நம்ம ஃபார்மசியில் வந்துட்டு கஸ்டமர்ஸுக்கு நம்ம பண்ணுற கிரெடிட் சேலை வந்துட்டு இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆன் டெய்லி பேசிஸ் அண்ட் மந்த்லி பேசிஸ். ஸோ அந்த ஒரு கான்ஃபிகரேஷன் இங்கே அவைலபிள் இருக்கும். ஸோ இதுக்கும் லேர்ன் மோர் பேஜ் நம்ம கிளிக் பண்ணால் மோர் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். டெய்லி லிமிட் அண்ட் மந்த்லி லிமிட் ரெண்டுமே செட் பண்ணி அப்டேட் பண்ணோம்னா அந்த லிமிட் கிராஸ் பண்ண முடியாது கிரெடிட் சேலில். ஓகே, லேர்ன் மோர் பேஜ் மேலே இருக்குது, நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் இன்டிகிரேஷன் செக் பண்ண போகிறோம். ஸோ இன்டிகிரேஷன்ஸில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டூனோ இன்டிகிரேஷன் அண்ட் வித்ரன் ஆப் இன்டிகிரேஷன் ஃபார் டெலிவரி இவைட்டல்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நம்ம சாஃப்ட்வேர் இவைட்டல் ஆர்எக்ஸில் இன்டிகிரேஷன் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் பை ஜொமேட்டோ, எக்ஸ்பிரஸ் பீஸ் இன்டிகிரேஷன், டெலிவரி, புக் டெலிவரி ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அப்ளிகேஷன், ரேசர் பே பாஸ் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுக்கு அண்ட் பேடிஎம் பாஸ் இன்டிகிரேஷன், டேலி இன்டிகிரேஷன் ஃபார் அக்கௌண்டிங் பர்பஸ். ஸோ அக்கௌண்டிங் ரிலேட்டட் டேட்டாவை வந்துட்டு நம்ம சிங்க் பண்ணுறதுக்கு ஸோ டேலியை நம்ம இவைட்டல் ஆர்எக்ஸ் சாஃப்ட்வேரில் இன்டிகிரேஷன் பண்ணலாம். ஸோ அந்த ரிக்வெஸ்ட்டை கூட நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்வாய்ஸ், ஸோ ஜிஎன் இன்வாய்ஸை வந்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் கூட நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் கப் ஷாப் அண்ட் கலா பாக்ஸ் ஃபார் வாட்ஸ்அப் இன்டிகிரேஷன். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பல்க் எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு இவே இன்டிகிரேஷன் கூட நம்மளுக்கு நம்ம இவைட்டல் ஆர்எக்ஸ் சாஃப்ட்வேரில் அவைலபிள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான இன்டிகிரேஷன்ஸை வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பர்டிகுலரான அந்த ஒரு இன்டிகிரேஷன் நேம் மேலே வந்துட்டு கிளிக் பண்ணிக்கணும். ஸோ
ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா கான்ஃபிகர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டர்ன் ஆன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் அது சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா கான்ஃபிகரேஷன் எனேபிள் ஆகும். ஃபர்தர் அந்த ஒர்க் இன்டிகிரேஷன் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகும், ஸோ அதனால் என்ன பெனிஃபிட்ன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். விட்ரன் பை விவைட்டல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபார் டெலிவரி ஸ்டாஃப், ஃபார்மசியில் இருக்கிற டெலிவரி ஸ்டாஃபுக்கு. ஸோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். சப்போர்ட் கான்டாக்ட் கூட இருக்குது. ஸோ அப்ரீட் இன்டெகிரேஷன் டீம் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் அண்ட் மெயிலுக்கு வந்துட்டு நம்மளோட ரிக்வெஸ்ட் அனுப்பலாம். ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் கான்ஃபிகரேஷன் நம்ம சைட்லேருந்தே பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வேறு எந்த ஒரு இன்டெகிரேஷன் பண்ணனாலும் அந்த ஒரு ஆப்ஷன் மேலே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுலேயே வந்துட்டு நமக்கு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதை ரீட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆகி செட்டிங்ஸ் பை டிஃபால்ட் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம செக் பண்ணால் சேல்ஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் இன்வாய்ஸ், சேல்ஸ் கொட்டேஷன், பர்ச்சேஸ், ஸோ சாஃப்ட்வேரோட பேசிக் ஃபீச்சர்ஸ் அண்ட் அதர் ஃபீச்சர்ஸை வந்துட்டு இங்கே கான்ஃபிகரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மேஜரான செட்டிங்ஸ் சேல்ஸ் இன்வாய்ஸ். ஸோ சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்துட்டு நம்ம செக் பண்ணலாம். நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுக்குற சேல்ஸ் இன்வாய்ஸில் வந்துட்டு எந்தெந்த ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள்டு இருக்கணும், ஸோ எந்தெந்த காலம் இருக்கணும், அங்கே என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணணுன்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது டிஃபால்ட் ஒரு கான்ஃபிகரேஷனாக இருக்கும். ஸோ இதில் எஸ் ஆர் நோ அந்த மாதிரி நம்ம எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு சேஞ்சஸில் வந்துட்டு நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு இங்கே யூஸஸாக இருக்கும். ஸோ பிரிண்ட் டூ இன்வாய்ஸஸ்ன்றதை வந்துட்டு நம்ம நோன்னு கொடுத்துருக்கோம். அது எஸ்ன்னு கொடுத்தா நம்மளுக்கு 2 காப்பீஸ் வந்துட்டு பிரிண்ட் அவுட் வரும். ஸோ ஒன்று வந்துட்டு கஸ்டமர் ஆர் பேஷண்ட்டுக்கு அண்ட் இன்னொன்று ஃபார்மசிக்கு வச்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ரிப் குவான்டிட்டி, ஸோ நம்மளுக்கு பிரிண்ட்டில் வந்துட்டு எப்படி இருக்கணும், ஸ்ட்ரிப் வைஸ் இருக்கணுமா, லூஸ் வைஸ் இருக்கணுமான்றதுக்கு இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணி எஸ் ஆர் நோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிரேட்டிங்ஸ் ஆப்ஷனை வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்வாய்ஸ் டைட்டிலாக கூட நம்ம இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம இங்கே என்ன டைப் பண்ணுறோம் அது பிரிண்டடாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரீ பிரிண்டட் பில்ஸாக இருந்தால் ஸோ அதுக்கு இங்கே நோ இருக்குது, எஸ்ன்னு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் ஆர் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் ஸோ ஃபார்மசியில் சேல்ஸ் மேலே. நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் பேப்பர் சைஸ் வந்துட்டு A5 இருக்கும், ஆஃப் ஆஃப் த A4 ஷீட். டிஎல்னா 1/3 ஆஃப் A4 ஷீட். அண்ட் டாட் மெட்ரிக்ஸ்னா டாட்டட் பேப்பர் இருக்கும். அண்ட் தெர்மல் பிரிண்டர் வந்துட்டு 3 inch 4 inch தெர்மல் கண்டினியூஸ் பேப்பர் இருக்கும். ஸோ இந்த 4 பேப்பர் சைஸ் வந்துட்டு நம்ம இப்போ கரண்ட்லி கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம A5 செலக்ட் பண்ணுறோம், ஆஃப் ஆஃப் த A4 ஷீட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அடிஷ்னலாக ஆட் பண்ணணும்னா ஸோ இங்கே வந்துட்டு நம்ம காமா யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு நம்பர் அடிஷ்னலாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறது மூலமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோ டாக்டர் அட்ரஸ் வந்துட்டு நம்ம எனேபிள் பண்ணோம்னா டாக்டரோட அட்ரஸ் பிரிண்ட்டில் வந்துட்டு ஷோ ஆகும். ஓகே, ஸோ இந்த அப்டேட் நம்ம கிளிக் பண்ணோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ண சேஞ்சஸ் அப்டேட் ஆகிடும். ஸோ இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு செக் பண்ணுறதுக்கு பல்ப் சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே லேர்ன் மோர் பேஜ் இதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கிடைக்கும். அதை நம்ம 1 by 1 கூட செக் பண்ணலாம். இன்கேஸ் வீடியோ வைஸ் விஷுவல் வைஸ் வேணும்னா வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் கஸ்டமைஸ்டு லாங்குவேஜஸ் வைஸ் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் மூலமாக செல்ஃப் லேர்னிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணோம்னா சேல்ஸ் ஆப்ஷன். ஸோ இதுலேயே வந்துட்டு லேர்னிங் பேஜ் இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் பேஜஸ் எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் லேர்னிங் பேஜ் இருக்கும். சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன், நெக்ஸ்ட் பர்ச்சேஸ், ஷார்ட் புக். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எல்லாமே ஷீல்டு இருக்கும். ஸோ இது எதுக்காகனா ஸோ இந்த ஒரு 4 ஆப்ஷன்ஸில் எந்த வித சேஞ்சஸ் பண்ணாலும் ஜென்ரேட் இபின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆப்பில். ஸோ இபின் வந்துட்டு நம்ம என்ட்ரி பண்ணாதான் இங்கே நம்ம அப்டேட் பண்ணுற எவ்ரி சேஞ்சஸ் வந்துட்டு அப்டேட் ஆகும். எதுக்காகனா இந்த 4 ஆப்ஷன் வந்துட்டு சென்சிட்டிவான செட்டிங்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பின் மூலமாக வந்துட்டு நம்ம அப்டேட் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சேல்ஸில் இருக்கோம், அப்டேட் கிளிக் பண்ண உடனே இபின் வந்துட்டு என்டர் பண்ணுறதுக்கு இங்கே கேட்கும். ஸோ இது எங்கே கிடைக்கும்னா யுவிட்டல்ஆர்எக்ஸ் மொபைல் ஆப்பில் வந்துட்டு மெனுவில் அக்கௌண்ட் ஜென்ரேட் இபின் ஆப்ஷன் நம்ம போனோம்னா அங்கே 6 digit வந்துட்டு நம்மளுக்கு பின் கிடைக்கும். ஸோ அந்த பின் என்ட்ரு பண்ணுறது மூலமாக நம்ம இந்த ஒரு கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அப்ளிகபிள் ஃபார் சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ், ஷார்ட் புக்கு கூட நம்மளுக்கு ஒர்க் ஆகும். யுவிட்டல்ஆர்எக்ஸில் ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரி எப்படி பண்ணுறோன்றத ப்ரோசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ யுவிட்டல்ஆர்எக்ஸ் சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ப்ரீவியஸ்லி மேனுவல் என்ட்ரி ஆர் ப்ரீவியஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஸோ அதில் 4 டைப்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரி போடுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட்டா போர்ட்டிங், அது சார்ஜபிளாக இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் இன்வென்ட்ரியிலேருந்து நம்ம ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரி பண்ணுறது. தேர்ட் ஆப்ஷன் பர்ச்சேஸில் ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் CSV ஃபைல் அப்லோட் பண்ணுறது. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் லாஸ்ட் 3 months பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறது. ஸோ
நம்ம இப்போது சிஎஸ்பி காப்பியில் வந்துட்டு டேட்டாவை என்ட்ரி போட்டுட்டு ஸோ அதை எப்படி அப்லோட் பண்ணுறோன்றதை செக் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஃபார்மேட் அண்ட் என்ன பேக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம், என்னென்ன ஹெடர்ஸ் ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்றதை நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ அதில் இது ஒரு சாம்பிள் ஃபார்மேட். ஸோ இந்த ஒரு ஃபார்மேட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு ஹெடர்ஸில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம என்ட்ரி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் டேட்டா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம செக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஒரு சிரப் என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான பேக் டீட்டெயில்ஸ், பேக்கிங் 1 × 30 ml அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் எம்ஆர்பியோடைய டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அண்ட் பேட்ச், எக்ஸ்பைரி வந்துட்டு இயர், மந்த் இந்த இதில் என்ட்ரி பண்ணணும். குவான்டிட்டி, ஸ்ட்ரிப் வைஸ், பிடிஆர். நெக்ஸ்ட் டேப்லெட்டுக்கும் சேம் அப்ளிகேபிள் ஆகும். பட் இதில் வந்துட்டு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னென்னா ஸோ ஐட்டம் நேம், மேனுஃபேக்சர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் வந்துட்டு நம்ம 10 அப்படின்னு என்ட்ரி பண்ணணும் லூஸ் குவான்டிட்டியோடைய வேல்யூவை. நெக்ஸ்ட் பேக்கிங்கில் 1 × 10, 1 ஸ்ட்ரிப் × 10 ஸோ இந்த மாதிரி என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட் எம்ஆர்பி, பேட்ச், எக்ஸ்பைரி, குவான்டிட்டி வந்துட்டு ஸ்ட்ரிப் வைஸ் என்ட்ரி பண்ணணும். லூஸ் வைஸ் இங்கே என்ட்ரி பண்ண முடியாது. ஓகே, லூஸ் வைஸ் என்ட்ரி பண்ணுறதுக்கு இன்வென்ட்ரி ஆப்ஷனில் அவைலபிள் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, குவான்டிட்டி எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த ஸ்ட்ரிப் வைஸில் என்ட்ரி பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிடிஆர் வரைக்கும் நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு விடலாம். அண்ட் ஜிஎஸ்டி, ஹெச்எஸ்என் நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே வந்துட்டு ஆப்ஷனலாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஒரு ஃபைலை வந்துட்டு நம்ம எந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும்னா சேவ் ஆஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா லோக்கல் டெஸ்க்டாப்லேயே நம்ம இப்போ அந்த ஃபைலை சேவ் பண்ண போகிறோம். சேவ் ஆஸ் டைப் வந்துட்டு CSV, delimited. ஸோ இந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் நம்ம சேவ் பண்ண போனோம். ஓகே, சேவ் ஆனதுக்கப்புறமா eVTLRX சாஃப்ட்வேரில் இதை எப்படி அப்லோட் பண்ணுறோம் செக் பண்ணலாம். அதுக்கு பர்ச்சேஸ் ஆப்ஷன், பர்ச்சேஸ் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் பிளேஸில் வந்துட்டு ஓப்பனிங் ஸ்டாக் அந்த நேம் வந்துட்டு டைப் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்லோட் CSV. ஸோ நம்ம சேவ் பண்ணியிருக்கிற அந்த ஓப்பனிங் ஸ்டாக் ஃபைல் ஃபார்மேட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அப்லோட் ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஃபைலில் இருக்கிற டேட்டா எல்லாமே அப்லோட் ஆகிடும். இங்கே நம்மளுக்கு சில ஐட்டம் ரெட் கலரில் ஷோ ஆகுது. எதுக்காகன்னா அந்த ஒரு ப்ராடக்ட் அப்கமிங் 6 மந்த்தில் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகிற ப்ராடக்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபைலை நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரி கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரியை நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஓப்பனிங் ஸ்டாக் CSV ஃபார்மேட் நம்ம பர்ச்சேஸில் என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு எக்ஸ்பைரி வந்துட்டு ரெட் கலரில் ஹைலைட் ஆகும். இட் மீன்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பயர்ட் ப்ராடக்ட் அப்கமிங் 6 மந்த்ஸில் எக்ஸ்பயர் ஆகிற ப்ராடக்ட்டுக்கான இண்டிகேஷன் அது. ஸோ அதை நம்ம இங்கே மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேட்சுக்கும் சேம் அப்ளிகேபிள் ஆகும். இன்கேஸ் ஜிஎஸ்டி வந்துட்டு நம்ம CSV ஃபைலில் என்ட்ரி பண்ணலன்னா இங்கேயும் 0 தான் எடுத்துக்கும். அதை நம்ம CSV அப்லோட் பண்ணலாம், இங்கே மேனுவலாகவும் என்ட்ரி பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஜிஎஸ்டி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்லோட் எடுத்துக்கும். eVTLRXல பர்ச்சேஸ் பில் பேசிக் ஃபீச்சரை செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பர்ச்சேஸ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கே நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை நம்ம டைப் பண்ணுறது மூலமாக டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் வந்துட்டு இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஆடடாக இருந்தால் அங்கே நம்மளுக்கு ட்ராப் டவுனில் ஷோ ஆகும். ஸோ இன்கேஸ் நம்ம டைப் பண்ணுற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஷோ ஆகலைன்னா ஆட் நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை ஆட் பண்ணலாம். அதுக்கு ஜிஎஸ்டி நம்பரை நம்ம என்ட்ரி பண்ணணும். ஒன்ஸ் நம்ம அந்த ஜிஎஸ்டி நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தோம்னா ஓகே, ஸோ அந்த ஜிஎஸ்டி நம்பருக்கான நேம் டிஃபால்ட்டாக ஃபெச் ஆகிடும். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணி சப்மிட் கொடுத்தோம்னா டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். இன்கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டரோட ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னா நம்ம பேன் நம்பரை யூஸ் பண்ணிவிட்டு டிக்கெட்டை ரைஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை ஆட் பண்ணலாம். அதுக்கு பாட்டமில் ரைட் சைடில் இருக்கிற கொஸ்டின் மார்க் சிம்பிளை கிளிக் பண்ணி ஜென்ரேட் டிக்கெட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கான்டாக்ட் அஸ். ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம பேன் அப்டேட் ஆர் நியூ டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ சப்ஜெக்டில் வந்துட்டு நம்ம அந்த விஷயத்தை டைப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரியில் வந்துட்டு கஸ்டமர் பார் டிஸ்ட்ரிபியூட்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் பேன் நம்பர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோடைய நேம் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே ஆட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு இன்கேஸ் ஹார்ட் காப்பி இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஐ எம் நாட் ரோபோட் கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த ஒரு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்து நெக்ஸ்ட் 2 to 4 ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்துட்டு
பேக்கெண்ட் டீம் வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நம்ம வந்துட்டு கேஷ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை வந்துட்டு நம்ம கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னு நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். எப்போ ஜிஎஸ்டி நம்பர் ஒரு பேன் நம்பர் இருக்காதோ அந்த டைமில் அது செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பில் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, கேஷ் பர்ச்சேஸுக்கு வந்துட்டு வெண்டார் நேம் நம்ம போடணும் அப்படின்னா இங்கே மார்ஜின் ஆப்ஷனுக்கு பாட்டமில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நம்ம நோட்டில் அந்த வெண்டாரோட நேம் வந்துட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரெஃபரன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு பர்ச்சேஸ் லிஸ்டிங்கில் வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும், நோட்ஸ் ஃபில்டர். ஸோ அந்த வெண்டார் நேமை நம்ம டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம்னா இந்த ஒரு வெண்டாரோட நேம் டீட்டெயில்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். நோட்ஸில் நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வித் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இங்கே நம்ம பில் நம்பரை வந்துட்டு மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு மேனுவல் பில் என்ட்ரியை நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பில் டேட்டை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே. அண்ட் டியூ டேட் வந்துட்டு டிஃபால்ட்டாக 7 டேஸுக்கு இருக்கும், வேணும்னா பர்ச்சேஸ் செட்டிங்ஸில் பேக்கெண்டில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஐட்டம் சர்ச்சிங்கில் வந்துட்டு நம்மளுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரிலேட்டட் டைப் பண்ணுறது மூலமாக கூட நம்ம அந்த ஐட்டமை சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் நான் ட்ரை பண்ணுறேன், அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகுது ப்ராடக்ட்டு. அந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் ப்ளஸ் எம்ஆர்பி நம்ம டைப் பண்ணோம்னா அந்த ஒரு ப்ராடக்டோட நேம் ஷோ ஆகும் நம்மளுக்கு. இல்லைன்னா கம்போசிஷன் நேம் சி காமா அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணிவிட்டு கம்போசிஷனான நேம் ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமல் நம்ம இங்கே டைப் பண்ணுறோம், அந்த கண்டென்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. ஓகே, ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம டைப் பண்ணிக்கலாம், அதோடைய பேட்ச், எக்ஸ்பைரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே மெனுவில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, என்டர் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டேப் போயிட்டே இருக்கும். பிடிஆர்னா பர்ச்சேஸ் ரேட், ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குவான்டிட்டி இங்கே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ குவான்டிட்டி இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணலாம். ஓகே, ஸ்கீம் அமௌண்ட் அண்ட் டிஸ்கவுண்ட், ஸோ அப்ளிகபிளாக இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டில் கிரெடிட்டில் செட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் கேஷ் இருந்தால் கேஷை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் பர்ச்சேஸ் பில் நம்மளுக்கு சேவ் ஆகிடும். ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி சேவ் அஸ் டிராஃப்ட் அண்ட் சேவ் அண்ட் செட் ஆப்ஷன் இருக்குது. அது சேவ் அண்ட் செட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா அங்கே லொக்கேஷன் அண்ட் டிஃபால்ட் செட்டிங்ஸ் டிஸ்கவுண்ட் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பர்ச்சேஸ் அனாலிசிஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஷோ ஆகும். லாஸ்ட் 3 பர்ச்சேஸ் பேஸ்டில் இந்த டைம் நம்மளுக்கு மார்ஜின் ஹை இருக்குது, அதனால க்ரீனில் ஷோ ஆகுது. ஸோ சேவ் நவ் கிளிக் பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ கிரெடிட் நோட், அதனால நம்ம வந்துட்டு இதை எஸ் கொடுத்துக்கலாம் வித்தவுட் கிரெடிட். இன்னைக்கு நம்ம இவெட்டல் ஆர்எக்ஸில் சேல்ஸ் பில் ஃபீச்சர்ஸை பற்றி செக் பண்ணலாம். அதுக்கு சேல்ஸ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது நியூ சேல் பில் பேஜ். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கஸ்டமரோட நேம் அண்ட் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு மொத்தமாக 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று கஸ்டமர் வித் மொபைல் நம்பர் அண்ட் கேஷ் சேல், அண்ட் வித்தவுட் ஃபோன் நம்பர் நம்ம பேஷண்ட் நேமை போட்டு பில் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நியூ பேஷண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு நேமை டைப் பண்ணிவிட்டு ஆட் நியூ கஸ்டமரை கிளிக் பண்ணால் நியூ பேஷண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கஸ்டமரோட மொபைல் நம்பர் ஆட் பண்ணிவிட்டு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிவிட்டு டிஃபால்ட் டிஸ்கவுண்ட் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு ஆட் மேலே கிளிக் பண்ணோம்னா நியூ பேஷண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நம்ம கேஷ் பில் போடுறோம் அப்படின்னா கிரியேட் ஆஸ் கவுண்டர் பில் செலக்ட் பண்ணிவிட்டு கேஷ் சேலில் வந்துட்டு நேம் வரும். இங்கே வந்துட்டு நம்ம ஃப்ளோட்டிங் பிஸ்னஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மூணாவது ஆப்ஷன் வந்துட்டு 3 டாட் இருக்கும். நம்ம அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நான் வேல்யூட் கஸ்டமர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறது மூலமாக ஒன்லி பேஷண்ட்டோட நேம் மட்டும் டைப் பண்ணி நம்ம பில்லை பிரிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம வேல்யூட் கஸ்டமர் ஆட் பண்ணுறதோட ஃபீச்சர் செக் பண்ணலாம். ஸோ பேஷண்ட்டோட நேம் டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். வித் மொபைல் நம்பர் நம்ம ஆட் பண்ணுறதுனால ஸோ என்ன பெனிஃபிட்னா அவங்களுடைய ஆர்டர் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு நம்ம செக் பண்ணலாம் மேலே கிளிக் பண்ணிவிட்டு. ஸோ ப்ரீவியஸ்லி அவங்க பர்ச்சேஸ் பண்ண ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இங்கே கிராஃபில் தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பாட்டமில் செக் பண்ணோம்னா ப்ரீவியஸ்லி அவங்க பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கான இமேஜஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இது ஒரு பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அண்ட் சர்ச் பட்டனில் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணோம்னா இங்கேயும் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரீவியஸ்லி அவங்க பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். பில்லிங் ஃபாரில் நம்ம கிளிக் பண்ணி ஆட் நியூ ஃபேமிலி மெம்பரை கிளிக் பண்ணோம்னா இங்கே பேஷண்ட்டோட ஒரு கஸ்டமரோட ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுடைய டேட்டாவும் ஆட் பண்ணிக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு ரிலேஷன். ஸோ பிரதர் ஆர் சிஸ்டர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைமை கொடுத்துட்டு மொபைல் நம்பர் ஆப்ஷனில் என்ட்ரி பண்ணிவிட்டு டிஃபால்ட் டிஸ்கவுண்ட்டை செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே,
நெக்ஸ்ட் டாக்டர் நேம் வந்துட்டு நம்மளுக்கு ஷெட்யூல் H1 அண்ட் நார்கோட்டிக் ட்ரக்ஸுக்கு தேவைப்படும். இது ஒன்ஸ் டாக்டர் நேம் ஆட் பண்ண உடனே எடிட் ஆர் டிலீட் பண்ண முடியாது. ஸோ டிஃபால்ட் டாக்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சர்ச் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்துட்டு 3 டைப்ஸ் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்று ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் ப்ராடக்டோட 3 லெட்டர் நம்ம டைப் பண்ணோம்னா அதை வந்துட்டு நம்ம ஐட்டமை சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு நம்ம இங்கே சர்ச் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே, ஸோ எல்டிகே நம்ம டைப் பண்ணோம்னா அதுக்கான லிஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் டைப் பண்ணதுக்கான எல்லா ப்ராடக்ட் லிஸ்ட்டும் இங்கே ஷோ ஆகும். ஓகே, அவைலபிள் ஸ்டாக் ப்ராடக்ட் நம்ம இப்போ டைப் பண்ணலாம். இங்கே நம்மளுக்கு அவைலபிள் ஸ்டாக் ரைட் சைடில் ஷோ ஆகும். ஓகே, A1னா அது அந்த ரேக் நேம்ல இருக்கு, அந்த ரேக்ல இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ லாஸ்ட்ல ஏ ஆப்ஷன் இருக்கு, அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ், இந்த ப்ராடக்ட்டுக்கான ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் நேம் எல்லாமே நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். அதுக்கான ஸ்டாக் அவைலபிள் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் எம்ஆர்பியை நம்ம டைப் பண்ணோம்னா அப்போ கூட நம்ம வந்துட்டு செக் பண்ணலாம். ஸோ D+38 நம்ம டைப் பண்ணோம்னா ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாகவும் நம்ம சர்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்கோட் ஸ்கேனர் த்ரூ கூட நம்ம இங்கே ஸ்கேன் பண்ணி செக் பண்ணலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு கம்போசிஷன் வைஸ் கூட நம்ம இங்கே டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம். C, பேராசிட்டமல் அப்படின்னு நம்ம சைட் டைப் பண்ணோம்னா அந்த கண்டென்ட்ல இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக வந்துட்டு நம்ம ஐட்டமை சர்ச் பண்ணிக்கலாம் சேல்ஸ் பில்லில். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பேட்சில் வந்துட்டு கர்சர் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இங்கே குவான்டிட்டி லூஸில் இருக்கும் நம்மளுக்கு. இன்கேஸ் நம்ம ஸ்ட்ரிப்பில் போடணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 ஸ்ட்ரிப் அந்த மாதிரி நம்ம போடணும்னா ஸோ அந்த நம்பரை வந்துட்டு நம்ம டைப் பண்ணிட்டு ப்ளஸ் என்டர் கொடுத்துட்டோம்னா ஸ்ட்ரிப் வைஸ் குவான்டிட்டி எடுத்துக்கும். அண்ட் டிஸ்கவுண்ட் ஆப்ஷனல் வந்துட்டு நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடிஷ்னலாக நம்ம இப்போ இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நம்ம ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு மோட் ஆஃப் பேமெண்ட் வந்துட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ், கிரெடிட் ஆர் யூபிஐ பேமெண்ட்டாக இருந்தால் மல்டிபிளாக இருந்தால் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மொபைல் நம்பர் ஆட் பண்ணணும் மேண்டேட்ரி. ஓகே, ஸோ இந்த பில்லை நம்ம இப்போ சேவ் பண்ணுறது மூலமாக கம்ப்ளீட்டான டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் சேல்ஸில். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சேல்ஸ் பேசிக் ஃபீச்சரை பார்த்துருந்தோம். ஸோ இதில் அட்வான்ஸ் ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சேல் பில்லை போட்டுக்கலாம். இங்கே சர்ச் ஐட்டம்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் 3 ஐட்டம் டைப் பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஐட்டம்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய ஸ்டாக் வந்துட்டு குறைவாக இருக்கும். 1 ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு நான் ஷார்ட் புக்குக்கு எப்படி ஆட் பண்ணுறேன்றதை செக் பண்ணிக்கலாம். ஐட்டம் நேமை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹை இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணோம்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், ப்ராடக்ட்டுக்கான டீட்டெயில்ஸ். அதுவே Alt+F9 நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த ஐட்டமை ஷார்ட் புக்குக்கு ஆட் பண்ணிடலாம் இமீடியட்டாக. இன்னொரு ஆப்ஷன் Alt+F10 நம்ம ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அந்த ப்ராடக்டோட குவான்டிட்டியும் சேர்த்து நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஸோ நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படும், ஸோ அந்த குவான்டிட்டியை நம்ம டைப் பண்ணிவிட்டு அந்த குவான்டிட்டியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஏதாவது ஒரு கஸ்டமருக்கு நம்ம ரிமைண்டர் நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும் ஒன்ஸ் ஸ்டாக் வந்ததுக்கப்புறமா அப்படின்னா ஸோ அவங்களுடைய நேமை வந்துட்டு நம்ம இங்கே டைப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நம்ம இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸில் ஏற்றிட்டோம்னா பேஷண்ட் ஒரு கஸ்டமருக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் போகும் மொபைல் ஆப்பில். ஸோ ஐட்டம் இஸ் அவைலபிள் அட் ஃபார்மசி. ஸோ இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் போனதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம ஷாப்புக்கு விசிட் பண்ணி அந்த ஒரு ஐட்டமை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமருக்கு ரிமைண்டர் சென்ட் பண்ணுவோம். ஸோ ஆட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஷார்ட் புக்கில் ப்ராடக்ட் ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கே குவான்டிட்டியை ஆட் பண்ணுறோம். செட் ரிமைண்டர் ஆப்ஷனை செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இந்த சேம் ப்ராடக்டை வந்துட்டு பில் ரிமைண்டர் ஆர் ரிஃபில் ரிமைண்டர் அப்படின்ட்டு செட் பண்ணிக்கலாம். பேஷண்ட்டுக்கு ஒரு கஸ்டமருக்கு நம்ம கொடுத்த ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் 10 டேஸுக்கு வந்துட்டு அவங்களுக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டேஸை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எவ்வளோ டேஸுக்கு பண்ணியிருப்பாங்க டாக்டர்ன்றதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் அது ஒரு
10 டேஸுக்கு கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இந்த டேஸை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் பாரில் நம்மளுக்கு அந்த டேட்டுக்கான டைமில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் இந்த ஒரு ப்ராடக்டை நான் 6 டேஸுக்கு ரிமைண்டர் வைக்கிறேன். ஓகே, அண்ட் டோசேஜ் டைப்பை வந்துட்டு நான் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்குது அப் சைட் டவுன் சைடு ஆரோ மார்க் யூஸ் பண்ணணும். ஓகே, மார்னிங் எவ்வளோ எடுத்துக்கணும் இந்த ஒரு ப்ராடக்ட், அந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம செட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு அது பில்லில் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டம் எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு ஐட்டமை வந்துட்டு நான் 7 டேஸுக்கு இப்போ செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் 7th டே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எஸ், ரைட் மார்க்கை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரிஃபில் ரிமைண்டர் செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மோட் ஆஃப் பேமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்துட்டு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் ஓகே ஆகும் அது செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் சேவ் ஆப்ஷனை நம்ம ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணோம்னா சேவ் அண்ட் பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது. அது கிளிக் பண்ணுறது மூலமாக பில்லை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் சேவ் அண்ட் வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலமாக கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம இந்த ஒரு இன்வாய்ஸை ரிமைண்டர் அனுப்பலாம். சேவ் டிராஃப்ட் வந்துட்டு லேட்டர் நம்ம எடிட் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் புக் டெலிவரி, ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம டெலிவரி சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், ஹோம் டெலிவரி. ஓகே, ஸோ சேவ் அண்ட் பிரிண்ட் ஆப்ஷனை நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ பிஃபோர் தட் நெட் பேயபிள் மேலே நம்ம பாட்டமில் கிளிக் பண்ணோம்னா ஓவரால் டிஸ்கவுண்ட் ஒரு பர்சன்டேஜ் வைஸ் ருபீஸ் கொடுத்துக்கலாம். நோட்டில் வந்துட்டு நம்ம நோட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஏதாவது இருந்தால் கன்சல்டேஷன் ஃபீ மாதிரி அதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஒன் சப்மிட் கொடுத்துட்டோம்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இதே இன்வாய்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் பிரிண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ப்ரிவியூ வரும், இதை பிரிண்டருக்கு அனுப்பிடலாம் நம்ம பிரிண்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் சேவ் அண்ட் வாட்ஸ்அப் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இவிட்டல் ஆர்எக்ஸில் இன்வென்ட்ரி ஆப்ஷனில் பேசிக் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் எப்படி என்ட்ரி பண்ணுறோன்றதை செக் பண்ணலாம். ஓப்பனிங் ஸ்டாக் நம்மளுக்கு எப்போ யூஸ் ஆகும்னா நம்ம இப்போ ஒரு ப்ரீவியஸ் சாஃப்ட்வேர்லேருந்து இவிட்டல் ஆர்எக்ஸுக்கு மைக்ரேட் ஆகும்போது அங்கே இருக்கிற ஐட்டமை நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்கில் என்ட்ரி போட்டுக்கலாம். அதுக்கு இன்வென்ட்ரி ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தோம்னா ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அங்கே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் ஐட்டம் இயர்ன்ற ஆப்ஷனில் நம்ம ஒரு ஐட்டமை சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்மளுக்கு தேவைப்படுற ஐட்டமை நம்ம சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு இங்கே அந்த ஐட்டம் ஷோ ஆகலைன்னா நம்ம நியூலி அந்த ப்ராடக்ட்டை ஆட் பண்ணலாம். அதை வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். மொபைல் அப்ளிகேஷன் த்ரூ நம்ம நியூ ஐட்டமை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இங்கே ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அது ஓப்பனிங் ஸ்டாக்கில் எப்படி என்ட்ரி பண்ணுறது செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது அந்த ரேக் நேம் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்ட் டிஃபால்ட் டிஸ்கவுண்ட் இருந்தால் அதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மினிமம் ஸ்டாக் அண்ட் மேக்ஸிமம் ஸ்டாக் அதுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். லூஸ் குவான்டிட்டி ஃபார் மெடிசன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ ஜிஎஸ்டி அப்ளிகபிளாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஐட்டம் கேட்டகரி வந்துட்டு ஸோ ட்ரக் ஆர் எஃப்எம்சிஜி ஓடிசி என்ன கேட்டகரியில் வருமோ அந்த கேட்டகரியை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்துட்டு மேண்டேட்டரியான இன்ஃபர்மேஷன். அண்ட் மேனேஜ் டேக்ஸ் இந்த ஒரு ஆப்ஷனில் வந்துட்டு இன்கேஸ் இது ஒரு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஃபீவர் ஒரு டயபெட்டிக் ஒரு பிபி சுகர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இங்கே என்ட்ரி போட்டுக்கலாம். பட் இது ஒரு இன்ஜெக்ஷன், அதனால இன்ஜெக்ஷன் டைப் பண்ணிக்கிறோம். ஐட்டம் ஆலியாஸ், ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரு நிக் நேம் வைக்கிற மாதிரி இருக்கும் இது. ஸோ ஓகே, ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு நேம் வந்துட்டு இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய நேமில் வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி ஓகே, ஸோ நம்ம எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம் அது. நெக்ஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அப் டு 5 பேட்ச் வரைக்கும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேட்ச், எக்ஸ்பைரி, எம்ஆர்பி அண்ட் பிடிஆர் இதெல்லாமே மேண்டேட்டரியான டீட்டெயில்ஸ். ஓகே, இன்கேஸ் நம்மளுக்கு இங்கே எம்ஆர்பி என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு பிடிஆர் தெரியலன்னா ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கான ஆவரேஜ் மார்ஜின் வந்துட்டு நம்ம இங்கே என்ட்ரி போடலாம். ஸோ ஆவரேஜ் மார்ஜின் நம்ம என்ட்ரி பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த பிடிஆர் எடுத்துக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஒரு 20% மார்ஜின் வந்துட்டு நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பிடிஆர் எடுக்கிறதுன்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ குவான்டிட்டி லூஸில் என்ட்ரி பண்ணணும் டேப்லெட்ஸாக இருந்தால். ஓகே, ஸோ இந்த ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு ஆட் கிளிக் பண்ணோம்னா அந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு இங்கே ஆட் ஆகிடும். ஓகே,
ஸோ அந்த பர்டிகுலரான ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மெனோகார்ட் 0.4 இன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ரைட் சைடில் பார்த்தோம்னா எடிட் ஐட்டம் டீட்டெயில்ஸ்னு ஒரு பென்சில் சிம்பிள் இருக்குது. ஸோ அதை வேணால் நம்ம கிளிக் பண்ணி ஐட்டமோட டீட்டெயில்ஸ் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் வந்துட்டு நம்ம செக் பண்ணோம்னா ஒன்லி ஐட்டம்ஸில் வந்துட்டு ஒன்லி நியூலி ஆடட் ஐட்டம்ஸ் அதை கிளிக் பண்ணி அப்ளை ஃபில்டர் கிளிக் பண்ணோம்னா ஓகே பர்டிகுலர் அந்த ஒரு மீன்ஸ் சாஃப்ட்வேரில் வந்துட்டு எவ்வளோ ஐட்டம் நியூலி ஆட் ஆகிருக்கும் அதோடைய ஃபில்டர் ஆகிடுவாங்க. ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும் வித் டைமிங் சிம்பிள். இந்த ஒரு ப்ராடக்ட்டை மேப்பிங் பண்ணணும்னா மேப் தீஸ் ஐட்டம் ரைட் சைடில் இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சஜஷனில் இருக்கிற ப்ராடக்ட் செக் பண்ணிவிட்டு அந்த ஒரு ப்ராடக்ட் கூட நம்ம மேப் பண்ணிக்கலாம். இது இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். ஒன் டைம் பிஃபோர் மேப் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் கேட்டகரி என்ற ஆப்ஷனில் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம பர்டிகுலரான ஃபில்டர் போடுறதுக்கான ஆப்ஷன். ஓகே, டோசேஜ் டைப் அதுலேயும் வந்துட்டு என்ன டோசேஜ் அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் கொடுத்துக்கலாம் இங்கே. ஓகே, ஸோ இவ்வளோ ஆப்ஷன் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஆட் ஓப்பனிங் ஸ்டாக்கோட ஆப்ஷனை வந்துட்டு மீன்ஸ் எக்ஸ்பைரியிலே கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்கமிங் மந்த்ஸில் என்ன எக்ஸ்பைரி இருக்கோ அதை கூட நம்ம வந்துட்டு இங்கே செக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் 3 monthsல எவ்வளோ ப்ராடக்ட் எக்ஸ்பைரி ஆக போகுது அதோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இப்போ பர்டிகுலராக ஒரு ஐட்டம் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு அங்கே பேட்சஸ் வந்துட்டு டீட்டெயில்ஸ் எடிட் பண்ணணும், ஸ்டாக் அட்ஜஸ்ட் பண்ணுறதும் பர்டிகுலர் பேட்சஸ்னால் எடிட் சிம்பிள் இருக்குது. அங்கே கிளிக் பண்ணிவிட்டு 200 குவான்டிட்டி இருக்கிற இந்த ஒரு ப்ராடக்ட்டை நான் இப்போது குவான்டிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் 100 பிகாஸ் ஃபிசிக்கலி அண்ட் சாஃப்ட்வேரில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் இந்த ஒரு ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம டேலி பண்ணிடலாம். டிஃபால்ட் டிஸ்கவுண்ட் வேணால் செட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நியர்பை எக்ஸ்பைரி இருக்குது அந்த ப்ராடக்ட் அப்படின்னா. நெக்ஸ்ட் அப்டேட் கிளிக் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ப்ராடக்டோட குவான்டிட்டி வந்துட்டு நம்மளுக்கு அப் டு டேட் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு சாஃப்ட்வேரில் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ். ஓகே, ஸோ நான் இதை அப்டேட் பண்ணுறேன். அந்த ஒரு ஐட்டம் வந்துட்டு இப்போ ஹைட் ஆகிடுச்சு. ஹைட் 0 குவான்டிட்டி அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஹைடான ஒரு பேட்சஸ் வந்துட்டு நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, அது மறுபடியும் என்ன எடிட் ஒரு டிலீட் நம்ம பண்ணுறோம்னு பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக அந்த ஒரு பேட்ச் டிலீட் பண்ணணும்னா டிலீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணது டீட்டெயில்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், ஸோ இந்த ஆல் டிரான்சாக்ஷன் லெட்ஜர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு க்ளோசிங் ஸ்டாக் எங்கே கிடைக்கும் இது எல்லாமே வந்துட்டு நம்ம செக் பண்ணலாம். இன்கேஸ் பிஓ ரைஸ் பண்ணியிருந்தால் அது கூட இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா ஸ்டேட்டஸையும். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம eVitalRx ஃபார்மசி அப்ளிகேஷன் மொபைலில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதோடைய லாகின் டீட்டெயில்ஸ் வந்துட்டு செக் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் eVitalRx ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம க்ரெடென்ஷியல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சப்மிட். ஓகே, ஸோ ஒன்ஸ் லாகின் ஆன உடனே நம்மளுக்கு டேஷ்போர்ட் வியூ ஆகும். ஸோ இந்த மெனு ஆப்ஷனில் வந்துட்டு நம்ம கீழே பார்த்தோம்னா ஹோம், சேல், பர்ச்சேஸ், அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நம்ம அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா ஃபார்மசியோடைய நேம் டாப்பில் இருக்குது அண்ட் லெஃப்ட் சைடில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அது ஃபார்மசியோடைய லோகோவாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த லோகோ ஆப்ஷனை வந்துட்டு நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு அபவுட் ஃபார்மசி அண்ட் லைசன்ஸ் டாக்குமெண்ட்ஸ், ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அபவுட் ஃபார்மசியில் லோகோ அண்ட் ஃபார்மசி நேம் டீட்டெயில்ஸ், ஃபார்மசிஸ்ட் டீட்டெயில்ஸ், ஜிஎஸ்டி பேன் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்டோர் கான்டாக்ட், இமெயில். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக் பண்ணோம்னா ஸ்டோரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் பின்கோட் அண்ட் லொக்கேஷன் எல்லாமே வந்துட்டு இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டில் வந்துட்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு சிக்னேச்சர் வந்துட்டு சேல்ஸ் இன்வாய்ஸில் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதை வந்துட்டு டிஜிட்டலி நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த ஒரு ஆப்ஷன் அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் லைசன்ஸ் பார் டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷனை நம்ம செக் பண்ணோம்னா இங்கே லைசன்ஸ் நம்பர் 20 and 21 வந்துட்டு ரீட்டைல் ட்ரக் லைசன்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். லைசன்ஸ் நம்பர், எக்ஸ்பைரி அண்ட் லைசன்ஸோட இமேஜை வந்துட்டு நம்ம இங்கே அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் எஃப்எஸ்ஐ ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்துட்டு ஃபுட் லைசன்ஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம சாஃப்ட்வேரோட கான்ஃபிகரேஷன் மொபைலிலும் பண்ணிட்டோம், அப்டேட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷனாக நம்ம வந்துட்டு ப்ராடக்டோட இஷ்யூவை எப்படி ரிப்போர்ட் பண்ணுறோம் மொபைல் ஆப்பில் அந்த விஷயத்தை செக் பண்ணலாம். ஸோ பேசிக்லி எதுக்காக இந்த இஷ்யூவை நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோன்னா ப்ராடக்டோட மேனுஃபேக்சரர் நேம், பேக்கிங் நேம் ஆர் எனி சேஞ்சஸ் ஆப்பண்ட், ஸோ அதை அந்த ஒரு இஷ்யூவை நம்ம ரிப்போர்ட் பண்ணோன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அதுக்கு நம்மளுக்கு இந்த மெனு ஆப்ஷனில் நம்ம செக் பண்ணணும்னா அக்கௌண்ட்டில் இன்வென்ட்ரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இன்வென்ட்ரி ஆப்ஷனில் நம்ம டாப் ரைட் சைடில் பார்த்தோம்னா ஸோ அங்கே நம்மளுக்கு 3 டாட் இருக்குது. அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ அதை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரேண்டமாக ஒரு மெடிசன் நேமை வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேட்டட் டைப் பண்ணி நம்ம சர்ச் கொடுத்தோன்னா ஸோ அந்த ப்ராடக்ட்டுடைய லிஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் இப்போ எந்த ப்ராடக்ட் நம்ம இஷ்யூவர் ரிப்போர்ட் பண்ணணுமோ ஸோ அந்த ப்ராடக்ட் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த வியூவில் செக் பண்ணும்போது ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் அண்ட் அவைலபிள் ஸ்டாக் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். இப்போ டாப் ரைட் சைடில் மோர்ன்ற ஆப்ஷன் இருக்குது 3 டாட். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மார்க் ஆஸ் டிஸ்கண்டினியூட் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நம்மளுக்கு பர்ச்சேஸ் சேல்ஸில் ஷோ ஆகக்கூடாதுன்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மிஸ்ஸிங் பர் ராங் இன்ஃபோ அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக ப்ராடக்ட் இஷ்யூவை ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இஷ்யூவை செலக்ட் பண்ணிக்கணும். லைக் ஐட்டமோட ஃபோட்டோ அப்டேட் ஆகிருந்தால் அதை சேஞ்ச் பண்ணலாம். ஐட்டம் நேம், ராங் மேனுஃபேக்சரர், பேக்கிங் சைஸ். ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ இங்கே வந்துட்டு நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஏதாவது நோட்ஸ் இருந்தால் இங்கே நோட்ஸை வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் ஃபோட்டோ, சால்ட் கம்போசிஷன், பேக் ஃபோட்டோ. ஸோ இந்த 3 இமேஜஸ் அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோன்னா ப்ராடக்டோடைய சேஞ்சஸ் வந்துட்டு பேக் அண்ட் டீம் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ டேட் அதுக்கு வந்துட்டு யூஸ்வலாக 48 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இன்கேஸ் த சேம் ஐட்டம் வந்துட்டு நம்மளுக்கு டூப்ளிகேட்டாக இருந்துச்சுன்னா ஸோ அதுலேயே வந்துட்டு இருக்க தேர்ட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டூப்ளிகேட் ஐட்டம். ஓகே. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா இந்த ஒரு ஐட்டம் நம்மளுக்கு சஸ்பெக்டடாக டூப்ளிகேட்டாக வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குது பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸில் அப்படின்னா ஸோ இந்த ஒரு ஐட்டமை வந்துட்டு நம்ம நியூ ஐட்டம் கூட சர்ச் பண்ணிவிட்டு இல்லைன்னா பார்கோட் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரு ப்ராடக்டோட மர்ச் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்டாக இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் கூட இங்கே இருக்குது. ஃபைனலாக அந்த ஐட்டம் சர்ச் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் கிளிக் பண்ணணும். ஓகே.